இன்பம் பொங்கும் வெண்ணிலா இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே இது உன்னை கண்டே மௌன மொழி பேசுதே இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே அது என்னை கண்டே மௌன மொழி பேசுதே இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே இது என்னை கண்டு மௌன மொழி பேசுதே இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே அம்மா குட்டி போட்டுருக்குதுங்க. அவங்க ஆடு அவங்க பாருமா அந்த கை பார்த்தா உன்ன மாதிரியே இருக்குது, காலை பார்த்தா ஐயா மாதிரியே இருக்குது, முகம் பார்த்தா என்ன மாதிரியே இருக்குது. ரெண்டு கட்டி பீடி கணேஷ் புடிச்சு சொல்றேன். நான் கூட என்ன நினைச்சுக்கிறேங்க, உள்ள வச்சு வச்சுக்கிறாங்க, நான் நினைச்சுக்கிறேன் பார்த்தா கார் கார் பழத்துக்கு புகை விட்டு இல்லாது எனக்கு பராத செல்வங்கள் என்னுடைய மனது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது பார்த்தாயா. உங்களுக்கு போட்டதா இது இல்ல பூரா உங்களுக்கு போகுது ரெண்டுத்துல கிராமத்தோடு இல்ல 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 கட்டதான் இன்னொரு வேர்ல தொட்டு இருந்தா அது என்னடா அம்மா யோசிக்கிறேன். எப்படி வாழணும், எப்படி எல்லாம் இருக்கணும், எல்லா வழிமுறையும் ஒரு பெற்ற தாய் தான் கற்றுத்தரணும். போயதுக்கு ஏதாவது தெரியுமா? அதான் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே ஒரு செம்பந்தி பூவினி ஒட்டிரை கட்டி வைத்தேன்.
பார்க்கணும். ஆமா. அழைத்து குழந்தைக்கு என்ன பெயர் சுட்டலாம் என்று பெயர் சுட்டு நடத்தலாம். நாளை கழிச்சிட்டு வாங்க, நான் வந்துடுறேன். ஐயா ஐயா மகன் எந்த நேரத்தில் பிறந்தான், அவன் எப்படி இருக்கின்றான், அவன் தாதத்தை கடித்து நம்முடைய நாட்டில் அழைத்து வா. அப்படியா அழைத்து வாடா. ஐயா யோசிக்கிறே திருவண்ணாமலை கோபுரம் முட்டும். எங்க ஆத்தால திருவண்ணாமலை கோபுரமே முட்டுமா? எங்க ஆத்தால எந்த கோபுரம் முட்டும் போது மதவாச்சி கோபுரம் முட்டும். ஆத்தல நல்லா இருக்கிறாங்களோ? ஆத்துல தண்ணி வந்து அச்சு முட்டாங்கோ. ஐயா இருக்கிறாரோ? ஐயா எல்லக்கல்ல மேல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எட்டிக்கோ, நீ வந்து மாமிசம் சாப்பிடறானு, நீங்க நானு சைவம் சாப்பிடறானு. நீங்க ஆத்தல பாத்த வீட்டுல ரெண்டு முட்டை கோழிக்கறி 10 வை வை நீ அப்படியே நம்மளுக்கு அதெல்லாம் நோக்கு பிடிக்காது. நோக்கு பிடிக்காதா? நாக்கு பிடிக்காதா? நோக்கு பிடிக்காது. சரிங்க. நம்மளுக்கு பீன்ஸ், கேரட்டு, அவரைக்காய் இதெல்லாம் போட்டு ஆத்துக்காரி நல்லா அருமையா பருப்பை போட்டு சாம்பார் வைத்தா நல்லா மூக்க பிடிக்க. நம்மளுக்கு பச்சை அரிசி போட்டு சாப்பிட வச்சா அருமையா சாப்பிடுவோம். சிலிண்டர் ஓபன் ஆகுது. எங்க கேஸ் எங்க ஓபன் ஆகுது எங்க தெரியல. அம்பி பேசிக்கிட்டே இரு. ஆட்டுக்காரி ரொம்ப நெய்ய ஊத்திட்டுக்கிறா, வயிறு ரொம்ப டம டமா. அதான் வாழை இடி மாதிரி கேக்குதா? ஐயா உள்ள இருக்கிறாரோ? ஐயா இருக்கிறார். ஐயா என்ன எதுக்கு வர சொன்னீங்க? ஐயா உன்னை போய் கேக்குறேன். ஐயா இப்படி வாங்க. நீ ஒரு பக்கமா வெளியே இப்படி வாங்க. அந்த மூலைக்கு இப்ப அங்க போங்க. வரும்போது எந்த கால நோண்டி வந்த? இந்த கால. இப்ப எந்த கால நோண்டுற? இந்த கால. யார ஏமாத்துற? எந்த ஊர்ல நான் ஜோசியர் லிங்கி கட்டிட்டு வரா? ஐயா ஏதோ சின்ன புள்ள தெரியாதனமா அடிச்சுட்டு எனக்கு சாபத்தை கொடுத்துடாதீங்க. சாபம் கொடுத்தா அப்படியே பழிக்கும். ஐயா நீங்க பள்ளி வளர்க்கும் போதே ஐயா ஐயா வந்திருக்கிறாருங்க. போன நாடகம் என்ன ஆடணும்? அந்த ஊர்ல பல்லு வளர்க்கணும். இன்னைக்கு நாளைக்கு வளர்க்க போறேன். அப்பதான் பொங்கல் கும்பிட முடியும். நமஸ்காரம் நமஸ்காரம். சேர்வை எடுத்து போனா நான் பொரோட்டா கடைக்கு தான் போய் சேர்வை எடுத்துக்கணும். சாமி வச்சுட்டு போயிடு. ஐயா சொல்லுங்க ஐயா. அவனை விடு. உண்டு என்றுமே இல்லாது இன்றைய தினம் பிறகு நடத்த காரணம் என்ன தெரியும்? ஆமா. பராமல் பெண்ணின் ஒரு மகன், ஒரே ஒரு மகன் பிறந்திருக்கிறான், என்னுடைய குழந்தை. அந்த குழந்தை பிறந்த நேரம் என்ன பிறந்திருக்கின்றான், அவன் எந்த வேலையில் இருக்கின்றான், அவனுடைய ராசி பலன் என்ன, அந்த ஜாதகத்தை கணித்து எனக்கு விளக்கமாக சொல்ல வேண்டும். இவனை தானே
அப்படியே சொல்லிடு சாமி. கண்ணி தோலை விரிச்சுக்கோம். ஏய், எங்க போய் வச்சுக்கான்? எங்க 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 வச்சுக்கான்? எங்கடா வச்சுக்கான்? சாமி, நான் ஜாதகத்தை பார்த்து சொல்றேன். மனசை நல்லா தரப்பட்டுங்க சாமி. சரி ஆ, சரி. வாழ்க்கை விதியில விதியை வைக்கிறது. என்னுடைய மகனுக்கு ஜாதகத்தை பார்த்து கணித்து சொல்லும் போது என்னுடைய மனதை தடப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வைக்கின்றாயே. புரியவில்லையே சாமி. அப்படியே சத்த நேரம் உட்கார்ந்து சாமி, நான் சொல்லிடுறேன். கண்ணி தோலை விரிச்சுக்கும் ராசி, விருச்சிக ராசி. ஏ அம்மி, ஐயா இங்க ஏந்து வாங்க. இத சொன்னாக்கா ஐயா மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஐயா ஜாதகத்தை நான் சொல்றேன். ஐயா எனக்கு அரிசி பருப்பெல்லாம் ஏற்றுது. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ரெடியா லோடு நின்னுக்குதுங்க. எல்லாம் லோடு நின்னுக்குதோ. ஆமா. பட்டு பட்டுன்னு சொல்லிடுறேன். சரி. ஐயா, உன்னுடைய மகன் நேரமோ தெரியல ஐயா. ஆடு ஒரு ஆடு என்ன செய்யும்? அந்த காட்டே அழிச்சிடும். அப்படின்னு சொன்னால் இந்த நாடே அழிஞ்சிடும் ஐயா. ஒரு மணிக்கு ஒரு தீயன்று உயிர் மூச்சு உள்ளடக்கி அரமண பட்டங்களில் வாழ்க்கையாகும் நிலப்படப்பதில்லை திருக்குறளை பரவாதே, திருக்குறளை பரவாதே, திசை மாறி போகாதே. எனக்கு மணிக்கும் திருமணம் நடந்து நீண்ட நாட்களாக ஆகிவிட்டது. பெறாமல் பெற்றிருந்த செல்வம் இன்று மேஷராமன் வந்துவிட்டானா? மேஷம் என்றால் ஆடு, ஆடு காட்டி அளிக்கும். என்னுடைய மகன் இருந்தால் நாடு எந்த விட உரைக்கின்றார். வாழ்க்கையெனும் மயங்குகின்ற பாடும் மானிடரில் மனதிலே மறக்க ஒன்றாதே. வாழ்க்கையின் ஓடும் வாலிபம் என்பது கலைகின்ற வியனும் அதில் வந்தது வரட்டும் எழுபவன் மொழி மூடல். வாழ்க்கையெனும் ஓடம் மயங்குகின்ற பாடும் மானிடரில் மனதிலே மறக்க ஒன்றாவே. வாழ்க்கையெனும் ஓடம்
கோடியாகும் வாழ்க்கையெனும் ஓடம் மயங்குகின்ற பாடம் மானிடரில் மனதிலே மறக்க உண்டாவே வாழ்க்கையெனும் ஓடும். சுவாமி, பெறாமல் பெற்றெடுத்தவுடைய ஒரே ஒரு மகன் ஒருவன் தமகன். திருமணம் நடந்த நின்ற நாட்கள் ஓடிவிட்டது. இதுவரையும் இந்த பாவிக்கு ஒரு பிள்ளை இல்லை என்று தெரிந்து கொண்டிருந்தேன். பெறாமல் பெற்றெடுத்துடைய மகன் மேசராசியில் பிறந்து விட்டார். என்னுடைய மகன் நீரோடி வாழ வேண்டும். என் மகனுக்கு நிலைமையை காட்ட வேண்டும். அது தந்த மார்க்கத்தை நீதான் சுவாமி உரைக்க சுவாமி. ஐயா, இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. உன்னுடைய மகன் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. அதோ தெரிந்த அரவங்காடு, அந்த அரவங்காட்டில் எட்டுமையே உன்னுடைய மகனை 2 துண்டா வெட்டி எரிஞ்சிட்டு வந்துரு. உன்னுடைய நாடு இதுதான் தகுந்த வழி. வேற எதுவும் வழி கிடையாது ஐயா. சாமி இறைவா